இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள். பொதுவாக அந்த கன்னிராசிக்காரர் தான் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. பார்ட்னர் எதுக்கெல்லாம் வரும் தெரியுங்களா? சொத்து வாங்குகிற விஷயத்துக்கு வரும், பிஸ்னஸ் ரீதியாக வரும், வெளிநாட்டு பயணத்துக்கு ட்ரை பண்ணுறோம், மொத்தமாக போகலான்னு ஒரு சில சொன்ன உடனே ஒரு சில லோன் வாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 2 பேரும் சேர்ந்து மொத்தம் போகும்போது லோன் வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணுறோம். பெட் அனிமல்ஸ் மேலே ஆசை வந்துடும். சார் ஒரு நாய் வளர்த்தலான்னு இருக்கேன், பூனை வளர்த்தலாமா, குருவி வளர்த்தலாம் செட் ஆகுமா, மீன் வளர்த்தலாமா, ஏதோ ஒரு பெட் அனிமல். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க வல்லதாக இருக்கிறது. கூடிய சீக்கிரம் வேகமாக பயன்படுத்துங்க. ஹெல்த் வைஸ் மட்டும் ஒரு பாயிண்ட். ஜோதிடர் யுகம் நேரில் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ரைட், இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள். பொதுவாக அந்த கன்னிராசிக்காரர் தான் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. ஏழில் சனி வந்துருச்சு, இது கண்டகச்சனி, ஒரு கண்டத்தை கொடுக்கும், தொழில் ரீதியாக பார்த்துக்கணும், பல இது ஆல்ரெடி இவங்க தான் கேதுவோட தாக்கத்தில் அடிபட்டு இப்போ தான் மீண்டு வராங்க. இது இந்த தொந்தரவு வேறையா? சரி, என்ன தான் இருக்குதுன்னு தெளிவாக பார்த்துருவோம். ரைட், புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் எதாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசியில் இருக்கிற கேது பகவான் விலகுகிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். 6ஆம் இடத்துக்கு ராகு பகவான் வருகிறார். அடுத்த 2வது உங்கள் ராசிக்கு 5, 6 கூடிய சனி 7க்கு வரார். அப்போ 5 கூடிய 7ல் வரும்பொழுது முதல்ல திருமண யோகத்தை கொடுக்க போகிறாருங்க. இதை விட்டுட்டு மற்றெல்லாம் குழப்பிட்டு இருக்காங்க. சனி 7ல் வந்தால் திருமண யோகம் நிச்சயம், வரன் தேடி வரப்போகிறது. இத்தனை நாளாக மனதுக்கு பிடிக்காத வரனாக இருந்திருக்கும், இப்போ மனதுக்கு பிடித்த வரன் ஃபைனலைஸ் ஆக போகுது. இப்போ குரு பார்வை இருக்குது இல்லை ஒன்றும் இல்லை. அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு அதிசாரத்தில் உச்சம் பெறும். அப்போ அந்த இடத்துல திருமணம் சீக்கிரம் ஃபைனலைஸ் ஆகும். திருமணம் பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட இப்போ முக்கியமான திருமணம் பார்க்கும்போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, மாப்பிள்ளை வீட்லையா பொண்ணு வீட்லையா எந்த ஊரில் வைக்கணும், கோயிலையா மண்டபத்துலையா, இந்த மாதிரிலாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஜாதக கட்ட பொருத்தங்கள், கிரக ரீதியான பொருத்தங்கள் பார்க்க வேண்டிய அம்சங்கள்லாம் இருக்குது. அது தெளிவாக பார்த்துக்கங்க. ஆக திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் மைண்ட் ஓடிட்டே இருக்கும். பார்ட்னர்ஷிப் பொதுவாக அந்த ராசிக்கு லக்ன ரீதியாலாம் பார்க்கணும். பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், அது பண்ணலாம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். பார்ட்னர்ஷிப்னால் டெம்பரரி பார்ட்னராக, லாங் டேர்ம் பார்ட்னரான்னு பார்த்துக்கங்க. இந்த பார்ட்னர் எதுக்கெல்லாம் வரும் தெரியுங்களா? சொத்து வாங்குகிற விஷயத்துக்கு வரும், பிஸ்னஸ் ரீதியாக வரும், வெளிநாட்டு பயணத்துக்கு ட்ரை பண்ணுறோம், மொத்தமாக போகலான்னு ஒரு சில சொன்ன உடனே ஒரு சில லோன் வாங்க பிளான் பண்ணியிருக்கோம். அந்த 2 பேரும் சேர்ந்து மொத்தம் போகும்போது லோன் வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணுறோம். அப்போ 2 பேர் கொலாட்ரல் மாதிரி சொல்லி போடுறேன் நாங்கள். ஆக மொத்தம் ஒரு பார்ட்னர் வருகிற வாய்ப்புண்டு. டெம்பரவரியாக லாங் டேர்மானு பார்த்துக்கிட்டு பண்ண வேண்டியிருக்கு. ரைட், ஃபஸ்ட்டு இந்த கன்னிராசிக்காரங்க மைண்டில் என்னென்னா, வீடு, இடம், வண்டி, வாகனம், இதுதான் மைண்டில் ஓடிட்டுருக்கும். 10ல் இருக்கிற குரு பகவான் 2, 4, 6 இதை வலுப்படுத்துகிறார். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். இடையில சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு சிலர்லாம் எப்படி இருக்காங்கன்னா, அந்த லோன் வாங்கி வீடு கட்டிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்க மீண்டு வர வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் கடன் அதிகரிச்சனால வீட்டை விற்றுருக்காங்க. அப்போ மீண்டும் வீடு வாங்க வேண்டி தோணும். பொதுவாக நகை, வீடு இது மாதிரி பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்குண்டான தயாராகுங்க. உங்களுக்கு ஒரு பெரும் பணம் வர வேண்டிய பணங்கள் வருகிற கால சூழ்நிலை உண்டு. அதை குயிக் பண்ணிக்காங்க. ரைட், இப்போ வேலையில் 6க்குரியவர் 7ல், இப்போ வேலையில் வளர்ச்சி உண்டு, இடமாற்றம் உண்டு, தொலைதூர இடமாற்றம் உண்டு, வெளிநாடு, வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்க உள்ளே வரலாமான்னு தோணும். ஆக மொத்தம் ஒரு ட்ராவல் சம்மந்தப்பட்டதற்கு அதன் மூலம் வளர்ச்சியான காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கணும். அஷ்டமச்சனியில் செய்ய முடியாத நேரத்திலலாம் இப்போ செஞ்சுக்கணும். இந்த 2ஆம் வருடம் சொல்லணும். பட் இந்த குரு பயிற்சி நம்ம நியூ இயர் படம் நான் பார்க்குறது 1 இயர் சூப்பராக இருக்கும். அப்போ முக்கியமான விஷயங்கள் எல்லாமே செஞ்சுக்கணும். 10ல் குரு அந்த ஒரு பதவி நாசம்னு சொல்கிறது ஒரு பொது பலன். ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். 10ல் குரு பதவி மாறுதல் உண்டு. அப்போ எப்படின்னா, கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு, பசங்களுக்கு கல்யாணமாக போகுது. அப்போ பேச்சுலர் டு மாப்பிள்ளை இல்லை பொண்ணுன்னு மாற போகிறாங்க. ஆல்ரெடி கல்யாணமாகி ரொம்ப நாள் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறது அம்மா அப்பாவை மாற போகிறாங்க. ஆல்ரெடி அம்மா அப்பா ரொம்ப வருஷமாக இருக்குங்க, தாத்தா பாட்டி, புரியுதுங்களா? அப்போ குடும்ப உறவு ரீதியாக ஒரு பதவி கிடைக்கும். சரி, அந்த பதவி மட்டுமா? ஆல்ரெடி சாதாரண ஒரு மேனேஜராக இருந்தால் அது அடுத்த ஹையஸ்ட் போஸ்டிங் போயிடுவாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் டு மேனேஜர், மேனேஜர் டு சிஇஓ, இது மாதிரி போகிறது. ஆக மொத்தம் ஒரு இம்ப்ரூவைஸ் நடக்க போகுது. அப்போ இது சந்தோஷப்பட வேண்டிய சூழ்நிலை. பொதுவாக 5க்குரியவர் 7ல் இருந்து
9ஆம் வீட்டை பார்க்கறனால குழந்தை பிறப்புக்கு காரணம் கட்டமாக இருக்கும். இதனால் ஏதோ ஒரு தொந்தரவு உடல்நிலை ரீதியாக 6ஆம் இடத்தை வேறு குரு பார்க்கறனால உடல் ரீதியாக ஏதோ தொந்தரவுகள் இருந்தவங்களுக்கு குழந்தை பிறப்பு வாய்ப்பு உண்டு. இந்த ஹெல்த் வைஸ் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட். ரொம்ப நாளாக மன நெருக்கடி, ஸ்ட்ரெஸ், இவங்கெல்லாம் தாங்குகிற ஸ்ட்ரெஸ்லாம் போன வருஷம்லாம் அவ்வளோ இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து ரிலீஸ் ஆக காலகட்டம் வந்தாச்சு. அதுவும் குறிப்பாக இந்த மேக்கு மேலெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக நல்லாயிருக்கும். என்ன தொழிலில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் வந்துடும், சேலரி இன்க்ரிமெண்ட் வந்துடும், ஒரு இதை லைட்டாக மாறிடும். நான் இது நாள் வரைக்கும் இப்படி பண்ணேன், இனி இப்படி பண்ண வேண்டியது இருக்குது, வேறு ப்ராஜெக்ட் மாறி இருக்குது, அந்த மாதிரி மாறிடும். அதான் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது உண்டு. இப்போ இந்த செக்லீஃபு, இஎம்ஐ, ஆன்லைன் டிரான்சாக்ஷனு, இந்த டோலில் போகும்போது டிடெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு, ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அமௌண்ட்டை கரெக்டாக போய் சேர்ந்துச்சான்னு இதெல்லாம் பார்க்கணுங்க. நான் கரெக்டாக தாங்க அனுப்புனேன், அது எங்கெங்கே ஒன்றும் போகலை அப்படிங்கிற மாதிரி இது நிற்கும். அப்போ அந்த பண பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். அதான் திடீர்னு பார்த்திங்கன்னா ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துடுறது. ஃபோனை ஒருத்தர்கிட்ட கொடுத்தேங்க, திடீர்னு அவள் எடுத்துகிட்டு போய் மறந்தால் எடுத்துகிட்டு போயிட்டார், அப்புறம் கேட்டு வாங்கினேன். கம்யூனிகேஷன் வகையிலையும் கவனம். இப்போ தான் பார்க்கணும். புது ஃபோன் வாங்கும்போது கரெக்டாக பார்த்துக்கணும். ஒரு சிலருக்குலாம் புது ஃபோன் வாங்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ பெட் அனிமல்ஸ் மேலே ஆசை வந்துடும். சார் ஒரு நாய் வளர்த்தலான்னு இருக்கேன், பூனை வளர்த்தலாமா, குருவி வளர்த்தலாம் செட் ஆகுமா, மீன் வளர்த்தலாமா, ஏதோ ஒரு பெட் அனிமல்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 7 சனி வந்திருக்கு இல்லையா, சனிக்கு காகத்துக்கு உணவு வைங்க. பெட் அனிமல்ஸ் வளர்த்துற யோகம் உண்டு. மற்ற அம்சம் பார்க்கணும், பெட் அனிமல்ஸுக்கு யோகம் உண்டு, அதையும் பண்ணுங்கள். குருவி இந்த மாதிரி இருக்குது, தண்ணி வைக்கிறது, திரவம் வைக்கிறது, 7ஆம் இடம் நீர் விட்டு திரவம் வைக்கிறதே ஒரு நல்ல நிவர்த்தியாக இருக்கும். சரி, கணவன் மனைவி அந்யூன்யம் ஏற்படும். கணவன் மனைவி அந்யூன்யம் உண்டு. அடிக்கடி பயணங்கள் உண்டு. இப்போ தான் புரிதல் ஏற்படும். இந்த வாழ்க்கையில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுருப்பீங்க, இப்போ தான் புரிதல் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி அனுபவிச்சாச்சு. புது மாறுதல்கள் வருகிற காலகட்டத்தில் அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க போகுது. கணவன் மனைவியில் ஒரு சிலருக்கு 2வது மேரேஜ்லாம் கேட்டிருந்தாங்க போன டைமில். செகண்ட் மேரேஜ் நடக்க வாய்ப்பு உண்டுங்க. ஏன்னா 7, 9 தொடர்பு வந்தால் செகண்ட் மேரேஜ் வர வாய்ப்பு உண்டு. நல்லபடியாக இருக்கும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போது வேண்டாம், சில காலங்கள் கழித்து பேச வேண்டிய காலம் உண்டு. இருக்கிற சொத்தை காப்பாற்ற வேண்டிய காலகட்டம். சனி 10ஆம் பார்வை 4ஆம் வீட்டையும் குரு 4ஆம் வீட்டையும் பார்க்கறனால அந்த இடத்துல பத்திரப்பதிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒன்று நடக்க போகுது. விற்கிறது ரொம்ப நாளாக விற்க முடியாது, விற்றரலாம், வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். சொத்துக்களை பாதுகாக்கிறது, நகை சேர்க்கக்கூடிய காலகட்டம் இதுதான். தந்தை மகன் உறவில் வலுப்படும். தந்தையிடமிருந்து பணம் கொடுக்கல் வாங்கல் ஏற்படுகிற காலகட்டமாக இருக்குது. தொலைதூரத்திலிருந்து பணம் வருகிற காலகட்டம். பணம் எப்படி வரும், வேறு ஊரில் வேறு மாநிலத்திலிருந்து பணம் வர வாய்ப்பு உண்டு. பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ண வேண்டிய காலகட்டம். இப்போ தான் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும். சார் டெம்பரவரி கூட்டா லாங் டேர்ம் கூட்டான்னு டெம்பரவரி கூட்டு தான் நான் பொதுவாக இந்த ராசிக்கு ரெஃபர் பண்ணுவேன். லக்னம் மற்ற அம்சத்தை பார்த்துட்டு தான் சொல்லணும். அப்போ டெம்பரவரி கூட்டு வாய்ப்பு உண்டு. சரி, யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கேள்விகள், சந்தேகம் இருந்தால் வீடியோ முழுசாக பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ லாபஸ்தானம் எப்படிங்க, லாபாதிபதி உங்கள் ராசியில் இருக்குது. பொதுவாகவே நீ எங்கே இருந்தாலும் லாபம் உண்டு, லாப நோக்கமான எண்ணங்கள் உண்டு, அதன் மூலம் வளர்ச்சி உண்டு. கோயிலில் கும்பாபிஷேகம் இப்போ எதாவது பக்கத்தில் நடக்கும், இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு சென்று வாருங்கள், இன்னும் வளர்ச்சியாக இருக்கக்கூடியது. வேலையாட்களை கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ராசி இந்த கன்னிராசி. ஏன்னா நீங்களே ஓனர், நீங்களே வேலைக்காரராக இருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் வேலையாட்களை மெயின்டைன் பண்ணுறது கவனிக்கணும். பெரிய ஸ்தாபனங்கள் நடத்துகிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் என்னவாக இருக்குன்னா, வேலைக்காரன் ஏமாற்றிட்டான், பொறுப்பை நம்பி கொடுத்தேன், சரியாக பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் வேலை சம்மந்தப்பட்டது வேலையாட்களை திறம்பட வாங்க வேண்டியிருக்கும். வேலையாட்கள்லாம் ரீயூனியன் பண்ண சிசிடி எல்லாமே ரீயூனியன் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அதை பாருங்கள். பொதுவாக பேங்க் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் சொன்னேன். அதே மாதிரி இன்னொன்று, ஒருத்தர் பணம் கொடுக்கல் வாங்கல்கள் ரொம்ப நாள் பெரிய தொகைகள் கொடுக்கும் பொழுது ஜாதகமோ பிரசன்னமோ இது மாதிரி பார்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாக இந்த ராசிக்காரங்க சந்திராஷ்டமம் நாள் என்று செய்தால் மிகுந்த பிரச்சனை வரும். ஏன்னா லாபாதிபதி 8ல் போய் மறைஞ்சு நிற்கும். அது பார்த்திங்கன்னா அந்த 8 3ஆம் வீட்டை பார்க்கணும். அப்போ தான் செக்லீஃபு அது இதுன்னு டிரான்சாக்ஷன் கம்யூனிகேஷன் மறந்துடும். இது கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் உங்களுக்கு ராசி என்னாக 5 மற்றும் 6, 8ஆம் நம்பர் பயன்படுத்தலாம். மிஸ்டேக் ஆகி விழுந்தவங்க எந்திரிச்சு வர 8ஆம் நம்பர் பயன்படுத்த வேண்டிய உண்டு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க வல்லதாக இருக்கிறது. கூடிய சீக்கிரம் வேகமாக பயன்படுத்துங்க. ஹெல்த் வைஸ் மட்டும் ஒரு பாயிண்ட். ஹெல்த்தில் 6ஆம் இடத்துல ராகு பகவான் வந்தால் லங்ஸ் சம்மந்தப்பட்டது கவனிக்கணும். இப்போ தான் சார் சளி கட்டுது, நெஞ்சில் சளி கட்டுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ லங்ஸ் சம்மந்தப்பட்டது. இந்த பேட் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் பார்த்துக்கங்க. புகை பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வாங்க. அஜீரணம் சம்மந்தப்பட்டதோட கொஞ்சம் இருந்து தான் சரியாகும், பட் சரியாகும். வயதானவர்களுக்கும் மீண்டு வர காலகட்டம் உண்டு. வயதானவர்களுக்கு மூட்டு சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனிச்சிக்க வேண்டியது. உடல் எடை அதிகரிக்கும், அது மட்டும் பார்த்துக்கங்க.
மற்றபடி சுபமாக இருக்கிறது. ஆக மொத்தம் இதில் ஒரு சில மட்டும் மைனஸ், மற்றது எல்லாமே வளர்ச்சியாக இருக்குது. ப்ளஸ் எதுவும் அதை வேகப்படுத்துங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.